எங்கெல்லாம் சந்தோஷம் இல்லாம இருக்குதோ அதெல்லாம் துக்கம் தான் உங்க கணக்குக்கு. எங்கெல்லாம் சந்தோஷம் ரீச் பண்ணாத இடம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் உன்னை சந்தோஷத்தை படுத்துற மாதிரி வேலைகளை நான் செய்வேன். இன்றைக்கும் நான் தொடர்ந்து ஐஸ்வர்யத்தை பற்றி பேச போகிறேன். ஐஸ்வர்யமும் இளைப்பாறுதலும், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல பணக்காரன் ஆன பிறகும் சந்தோஷமா இருப்பீங்க, பணக்காரன் ஆகிற வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமானது. ஐஸ்வர்யத்தை படிச்ச உடனே நம்ம ஐஸ்வர்யமான், அதாவது ஐஸ்வர்யவான் ஆகும்போது தான் நமக்கு சந்தோஷம் வரும்லாம் கிடையாது. அதான் 1ஆம் தேதி நான் சொன்னேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கிறிஸ்தவனுக்கு துக்கம் என்பது கிடையாது. நான் சொல்றது மனது புதிதாக்கப்பட்டவனுக்கு. ஒரு புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு 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 பிரீச்சர் எந்த காங்கிரிகேஷனுக்கு பிரீச் பண்றாரு, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். I am not a preacher for Gentiles. ஒரு புறஜாதிக்கு பேசும்போது அந்த ஊழியக்காரர் அழலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்கதான் 50 பேரும் பாஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கிறோம். உண்மையா இல்லையா சார்? நீங்க முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கு 1000 மடங்கு இப்ப நல்லா இருக்கீங்களா இல்லையாங்க? அப்புறம் உங்கள்கிட்ட தேம்பி தேம்பி அழுது ஒன்று பிரசங்கம் பண்ணிக்கிறேன். இல்லை, நான் யாருக்கான பிரசங்கி? ரொம்ப கரெக்டா நீங்க பார்க்கணும். ஏற்கனவே பாஸ் ஆனவன ஃபர்ஸ்ட் மார்க் போக வைக்கிறதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப துக்கமே இல்லைன்ற ஒன்ன நீங்க துக்கம் இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்க முடியாது. வியாதியே இல்லை என்கிற ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம வியாதியை சுகமாக்குவார்ன்ற வார்த்தையை நான் பிரீச் பண்ண அங்க அது உண்மை கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டேஜுக்கு தான் நான் போகணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன? வியாதி வராத ஒரு வாழ்க்கை. அப்ப துக்கம் சந்தோஷமாய் மாறும் போது கர்த்தர் சொன்ன, நான் கேட்டேன், ஆண்டவரே துக்கமே இல்லாத ஒரு இடத்துல தானே எங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில இந்த துக்கத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்க, எங்க வாழ்க்கையில இப்ப அது குறைச்சிட்டீங்க. உண்மையா இல்லையாங்க? அப்பதான் சொன்னாரு, எங்கெல்லாம் சந்தோஷம் இல்லாம இருக்குதோ அதெல்லாம் துக்கம் தான் உங்க கணக்குக்கு. எங்கெல்லாம் சந்தோஷம் ரீச் பண்ணாத இடம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் உன்னை சந்தோஷத்தை படுத்துற மாதிரி வேலைகளை நான் செய்வேன்.